நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா கஷ்டம் இருக்கும், அதுக்கு வேண்டியும் சலிக்க முடியாத வேற தொழில் இல்லையில இதை பண்ணியாகணும்னு ஒன்று இருக்குது. அப்புறம் இது வந்து சொந்த தொழில், வேற எங்கேயாவது போகணும் மடான்னு போயிடலாம். இப்போ சேனை பிடிக்கல அப்படிங்கும் போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இன்னும் இந்த கொண்டக்கடலை ஏதோ போட்டால் இந்த உள்ள கிருமிகள் இருந்த செத்துரு அப்படிங்கிறப்படி அந்த விந்தெல்லாம் சாப்பிட்ரு, அதனால சேனை நிற்கல அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறோம். சேனைக்கு சீக்கிரம் வந்துடுங்க. அது ஜாஸ்தியாக கறக்கும், சொல்ல முடியாது. நம்ம காஸ்டைட்டு கொஞ்சம் பராமரிக்கவும் முடியல அப்படின்னா கொஞ்சம் குறைக்க வேண்டி அப்படி இப்போ போன வாரம் கூட 2 மாடு விற்றுட்டோம். வீரபாண்டி அப்படிங்கிற ஒரு இடத்தை நோக்கி தான் வந்திருக்கோங்க. இது கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வீரபாண்டி அப்படிங்கிற ஒரு ஏரியா இருக்குங்க. இங்கே வந்து ஒரு ஐயா வந்து கிட்டத்தட்ட 70 ஆண்டுகள் ஆயிடுச்சுங்க. 70 ஆண்டுகளில் அவர் வந்து மாட்டு பண்ணையை வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காரு. 5 மாடுகள் வச்சிருக்காரு. அதோட பார்த்தீங்கன்னா இங்கே விவசாயமும் பண்ணிட்டு இருக்காரு. அது எப்படி பண்ணுறாரு அப்படிங்கிறத ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கங்கய்யா, நல்லா இருக்கீங்களா? ஓகேங்கய்யா. உங்களுக்கு வயசுங்கய்யா? 70. இளமையாக இருக்கீங்க ஐயா. உங்கள் வயசுலலாம் நான் எல்லாம் நடப்புனானே தெரியல. பழையனுடைய சாப்பாட்டினுடைய இது தானே, சோள சாப்பாடு, களி எல்லாம் சாப்பிடுவீங்க. என்னென்ன சாப்பிடுவீங்க இப்போங்களா? இப்போ வந்து ரிச் சாப்பாடு மேக்ஸிமம் களி, தோசை, இட்லி சாப்பிடுவோம். ஓகே, நீங்கள் 70 வயசுன்னு சொல்கிறீங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய இந்த யூடியூப் தளத்தையெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களா? பார்க்குறேன். அது அந்தளவுக்கு நீங்கள் அப்டேட்டாக இருக்கிறீங்க. என்ன படிச்சிருக்கீங்க? படிச்சு 4வது படிச்சிருக்கீங்க. ஆனால் உலக நிலவரம் எல்லாமே உங்களுக்கு தெரியும். எத்தனை மாடு வச்சுருக்கீங்க? 7 மாடு, மொத்தம் 7 மாடு. 7 மாடு உங்களுக்கு வளர்த்துறது எவ்வளோ ஈஸியாக இருக்குங்களா, கஷ்டமாக இருக்குங்களா? எப்போ இருந்து நீங்கள் மாடு வளர்க்குற தொழிலை மேற்கொண்டுட்டு இருந்தீங்க? 20 வருஷம் பக்கமாக. 20 வருஷமா? 20 ஆண்டுகளா? சலிப்பு தட்டலையா? சலிப்பு தட்டுனா வேறு வழி இல்லைங்களா? நம்ம கிட்ட எங்கேயும் வேலைக்கு போய் தோட்டத்தை வச்சுட்டு ஒருத்தர் விட்டு வேலைக்கு போக முடியும். எத்தனை ஏக்கர் பயிரிட்டுருக்கீங்க? என்ன பயிர் நீங்கள் பயிரிட்டுருக்கீங்க? மொத்தம் 3 ஏக்கரா இருக்குது. 2 ஏக்கராவில் வாழை, தென்னை, பாக்கு போடுறது. இது வந்து மசாலப்பில் ஒரு 1/2 ஏக்கரா வாட்டும். 1/2 ஏக்கரா போட்டிருக்கீங்க. பரவாயில்லைங்களா ஐயா? இப்போ மாடு 7 மாடு வச்சுருக்கீங்க. இதில் எத்தனை கறவை மாடு இருக்குங்க? 3 இருக்குது. மித்த 4 அதை கண்ணுக்குட்டி பலனுக்கு வரக்கூடிய ஒரு ஸ்டேஜ். எப்படிங்க இது எத்தனை லிட்டர் பால் கறக்குதுங்க? மாடன்னு 5 லிட்டருங்க இருக்குது. மாட்டை பொறுத்தவரைக்கும் 10 லிட்டருங்க இருக்குது, 5 லிட்டருங்க இருக்குது, 4-5ங்க இருக்குது. இப்போ இது எவ்வளோ கறக்குது? இப்போ வந்து ஒரு 5 லிட்டர் வருது. என்ன இனம் மாடுகள் வச்சுருக்கீங்க? சொன்ன அப்படி மறந்துட்டீங்க. சரி, ஓகே, பரவாயில்லைங்கய்யா. இப்போ எவ்வளோ லிட்டர் ஒரு நாளைக்கு நீங்கள் பால் ஊற்றிட்டு இருக்கீங்க? 15 லிட்டர் வரும். 15 லிட்டர் நீங்கள் வந்து பால் ஊற்றிட்டு இருக்கீங்க. எங்கே நீங்கள் பால் ஊற்றிட்டு இருக்கீங்க? சொசைட்டியில் ஊற்றுறோம். ஊருக்குள்ளே யாரும் குழந்தைங்க ஆவினுக்குங்களா? ஆவின். சரி, பரவாயில்லைங்களா? ஆவினு இது இன்னும் கன்று தான் நினைக்கிறேன். எத்தனை, ஒரு 2 வருஷம் இருக்குங்களா? 2 வருஷம் பாருங்க, கரெக்டாக சொல்கிறேன் பார்த்தீங்களா? இன்னும் அடுத்த வருஷத்தில் நீங்கள் வந்து ஊசி போடலாம். சனிங்க இப்போவே சனியா? 3 மாதம் ஆச்சு. பரவாயில்லைங்களா? இப்போ இது 2 வருஷம் ஆச்சுன்னு சொன்னீங்க. 2 வருஷத்தில் இந்த மாட்டை வந்து வளர்த்துருக்கு நீங்கள் எவ்வளோ சிரமப்பட்டிருக்கீங்க? கஷ்டம் இருக்கும், அதுக்கு வேண்டியும் சலிக்க முடியாத வேறு தொழில் இல்லையில இதை பண்ணியாகணும்னு ஒன்று இருக்குது, பண்ணுறோம். அப்புறம் இது வந்து சொந்த தொழில், வேறு எங்கேயாவது போகணும் மடான்னு போயிடலாம். நம்ம வேலையை கவனிச்சாலும் வேலையை கவனிச்சிக்கலாம். இப்போ சேனைக்கு நீங்கள் விட்டுருக்கீங்க. இப்போ சேனை பிடிக்கல அப்படிங்கும் போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பிடிக்கலையும் மறுபடியும் மீண்டும் 2 தடவை போட்டு பார்க்க இல்லைன்னு இந்த கொண்டக்கடலை ஏதோ போட்டால் தண்ணி வைக்கிங்க அப்படிங்கிறாங்க. சோத்துக்கத்தலை கொடுத்தாலும் எனக்கு அப்படிங்கிறாங்க. அது என்னது கொண்டக்கடலையும் சோத்துக்கத்தலையும்? ஏன்னா அது வந்து உள்ள கிருமிகள் இருந்த செத்துரு அப்படிங்கிறப்படி. கொண்டக்கடலை வந்து வராமல் இருக்கிறதுக்கு, சோத்துக்கத்தலை வந்து உள்ளே இருக்கக்கூடிய கிருமிகள் எல்லாம் அழிக்கிறது. என்னென்ன மாதிரியான கிருமிகள் மாடுகளுக்கு ஏற்படுதுங்க? என்னென்ன கிருமின்னு சொல்கிறாங்க, நம்ம அது கரெக்டான இது தெரியலைங்க. கிருமி வந்து அந்த விந்தெல்லாம் சாப்பிட்ரு, அதனால சேனை நிற்கல அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஓ, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. அப்போ அது கரெக்டாக நம்ம இது பண்ணிட்டா மாடுகளுக்கு கரெக்டாக சேனை பிடிக்கும். அது அப்புறம் அடிக்கடி இது பூச்சி மருந்து கொடுத்துட்ருக்கோம். ஒரு 3 மாதம் 6 மாதத்துக்கு பூச்சி மருந்து கொடுத்தால் அந்த உள்ளே இருக்கிற கிருமிகள்லாம் இறந்துரு. அப்போ அந்த சேனையை ஊசி அந்த அந்த இருக்கக்கூடிய இடத்துலையே தங்கும். அப்போ சேனைக்கு சீக்கிரம் வந்துடுங்க. இப்போ இது 2 வருடத்தில் இப்போ வந்து இது சேனை காணதுனால இப்போ எத்தனை மாதம் ஆச்சுங்க? 3 மாதம் ஆச்சு. 3 மாதம், இன்னும் 7 மாதம் ஆகுமா? 7 மாதம். ரொம்ப பக்குவமாக பார்த்துக்கணும். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா தலையீத்துன்னு சொல்லுவாங்க, அதானங்க? இந்த தலையீத்து முடிஞ்சதுக்கப்புறம் 2வது ஈத்து வரும் பார்த்தீங்களா? 2வது ஈத்துங்கும் போது அது பாலுக்கு வந்து நல்லா செட் ஆயிருமா? செட் ஆகி ஜாஸ்தியாக கறக்கும். எவ்வளோ கறக்குங்கய்யா? ஃபஸ்ட் ஈத்தில் நேரம் ஒரு 4 லிட்டர் வருதுன்னா
அது ஒரு 6 லிட்டர் 7 லிட்டர் வரும். 6 லிட்டர் 7 லிட்டர் கறக்கும். அப்போ 3வது ஈத்துக்கும் போது செட் ஆயிருமா? மறுபடியும் சேர்ந்து வரும். ஒரு 4 ஈத்து வரைக்கும் தான் அந்த மாதிரி ஆகாது. அப்புறம் மறுபடியும் குறைபாடுக்கு தான் சான்ஸ். அதில் ஃபஸ்ட்டு தலையீத்து முடிச்சு எத்தனை ஆண்டுகளுக்கு அது வந்து நல்ல பால் சுரக்குங்க? ஒரு 5 வருஷம் 6 வருஷம் வரைக்கும் வரும். அதுக்கப்புறம் கம்மியாக குறைஞ்சிட்டே வரும். எத்தனை ஆண்டுகள்லேருந்து பாலினுடைய இது வந்து கம்மியாகுங்க ஐயா? ஒரு 6 மாதம் 7 மாதம் வரைக்கும் ஓரளவுக்கு மேக்ஸிமம் வந்துகிட்டே இருக்குது. அப்புறம் அதுக்கு மேலே 1 லிட்டர் குறைஞ்சிடும். 1 லிட்டராக கம்மியாயிருங்க. அது ஒன்றும் பண்ண முடியாதுங்களா? பருவமான வரும்போது அப்படி தான் வருங்க. எவ்வளோ ஆண்டுகள் வந்து இதனுடைய ஆயுட்காலங்க? இது கரெக்டாக நம்ம முழுசாக வச்சுருக்கிறது இல்லைங்க. நம்ம ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சில் வித்துறோம்ல. எத்தனை ஆண்டுகளில் விற்றுருவீங்க? அது சொல்ல முடியாது. நம்ம காஸ்ட் டைட்டு கொஞ்சம் பராமரிக்கவும் முடியல அப்படின்னா கொஞ்சம் குறைக்க வேண்டி அப்படி இப்போ போன வாரம் 2 மாடு விற்றுட்டிங்களா? ரேட்டுக்கு விற்றீங்க ஐயா போன வாரம்? ஒன்று 60 ரூபாய்க்கு விற்றுங்க, ஒன்று 30 ரூபாய்க்கு விற்றுங்க. ரொம்ப கம்மியாக தான் விற்றுருப்பீங்க போல இருக்கேன். இல்லை அது கொஞ்சம் ஒரு காம்பல் வேறு இது பால் வரல, அதனால் அவங்க குறைச்சி தான் ரேட் கொடுப்பேன்ட்டேன். இன்னி ஒன்று ரொம்ப கொஞ்சம் பொடி, அது ரொம்ப சின்னதாக இருக்குங்க. இது 30 ரூபாய்க்கு தான் போகும் அப்படின்னு சொல்லி போகிறாங்க. எவ்வளோ வருஷம் கண்டுருங்க அது? அது இதே மாதிரி 2 வருஷம் 2.5 வருஷம் ஆச்சு. செனை பிடிக்கலைங்களா? சினையோடு தான். இதில் விட சின்னதாக தான் இருக்குது. ஏன் கொடுத்தீங்க? செனையோடு தான் இருக்குன்னு கொடுத்தானே பராமரிக்க முடியுது இல்லையா? பார்க்கறதுக்கு முடியுறது இல்லை. வீட்லையெல்லாம் கால் வலி கீழ் வலின்னு இருக்கு அப்படி. அப்புறம் அதுவும் ஆட்டுக்குடி ஒரு 5-6 இருக்குதுல்லைங்க. ஆட்டுக்குடி வச்சுருக்கிறீங்களா? மேய்ச்சல் கூட்டிருக்கீங்களா? இல்லை உள்ளே இருக்குது, மேலே பிடிட்டுன்னு போட்டுக்கிறாங்க. அப்படிங்களா? இந்த மாடுகளை பற்றி சொல்லுங்கள். இந்த மாடு 2வது நீன்னா இப்போ ஃபஸ்ட் எடுத்து போட்டு மறுபடியும் 2வது. இப்போ 2வதுக்கு வந்துருச்சுங்க. ஆமாம். ஃபஸ்ட் எடுத்து முடிஞ்சா? ஃபஸ்ட்டு வச்சு முடியல, இன்னும் கறந்துட்டு இருக்குது. 2 சனிக்கு வந்து எடுக்குது. ஃபஸ்ட் ஈத்தில் எவ்வளோ லிட்டர் பால் கறந்துதுங்க? 5, 6, 7 லிட்டர் கறந்து. தலையீத்தில் அவ்வளோதான் கறந்துருக்கு. இப்போ 2வது ஈத்து வந்துச்சுன்னா ஒரு 14 லிட்டர் வரைக்கும் வருங்களா? நம்மளுக்கு லாபகரமாக இருக்குது எந்த ஈத்தில் லாபகரமாக இருக்கும்? 2வது ஈத்து 3வது ஈத்து ஒரு 4, 5 ஈத்து வரைக்கும் 5, 6 ஈத்து வரைக்கும் ஓரளவுக்கு மேக்ஸிமம் வந்துகிட்டே இருக்குது. அப்புறம் அதுக்கு மேலே குறைபாடு தான். இப்போ நம்ம ஒரு மாடே வாங்குறோன்னா எத்தனாவது ஈத்துன்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்குறது நமக்கு லாபமா? நாங்கள் அது எப்படி சொல்ல முடியும்? அவங்க சொல்ல மாட்டாங்க. அப்போ நம்ம எப்படி தான் அதை தெரிஞ்சுக்க? 5 ஈத்து 5 ஈத்து தேனி ஆயிடுச்செல்லாம் நீ பால் குறைபாடு தான் ஆகுது, அதுக்கு வேண்டி அவங்க ஏற்றையே கம்மி பண்ணி சொல்லிடுறது. அதுக்கு என்ன தான் வழி? நம்ம எப்படி தான் கண்டுபிடிக்கிறது? அது பல்லு போடாததுக்கு முன்னே பல்லு போடுது இல்லைங்க, அந்த டைம் பார்த்தா ஓரளவுக்கு தெரிஞ்சிடும். அந்த பல்லு சேர்ந்துன்னா டைம் அதுக்கு தெரியாது. இப்போ இது எத்தனை பல்லுங்க? இது 4 பல்லுன்னு நினைக்கலாம். பார்க்கலாமா? பார்க்கலாங்க. கொடுக்குமா? கொடுக்கலாம். கொஞ்சம் வாய் தரடே. கொஞ்சம் வாய் தரடாடி. பல்லு விளைன்னு இருக்கும் பாருங்க. விட்டுருங்க, வேணாம் விடுங்க, ரொம்ப சிரமப்பட வேணாம். சரி, பல்லு 4 இருக்கு, இல்லாட்டி 6 இருக்குங்க. சரி, அடுத்தது இன்னும் பருவத்துக்கு வரலைங்க. இன்னும் பருவத்துக்கே வரலைங்களா? அது கொண்டக்கல்ல கொடுக்கணுன்னாங்க, கொடுத்தா சீக்கிரம் வரும் அப்படின்னு. இப்போ எவ்வளோ இதாச்சுங்க? என்ன எவ்வளோ வருஷம் ஆச்சுங்களா? அது 1.5 வருஷம் ஆச்சு. 1.5 வருஷம் ஆயிடுச்சுங்களா? ஆனால் பருவத்துக்கு வரல. வரலைங்க. வந்திருக்கணும், வரணும் தான். கொண்டக்கல்ல வச்சா வரும்னு சொல்கிறாங்க. இப்போ இது ஃபஸ்ட்டு, இது செகண்ட்ங்களா? இல்லை, இதுதான் பெருசு, அது சிறுசு. ஓ, ஆனால் சிறுசு வந்து பருவத்துக்கு வந்துருச்சு. பருவத்துக்கு வந்து பழம் அடைஞ்சிருச்சு. ஆமாம், பெருசு வரல. பெருசு வரல. ஓகே, அடுத்தது பார்க்கலாங்களா? பெரிய மாடு இல்லைங்களா? இந்த செட்டு எவ்வளோ செட்டுங்க ஐயா? இது மருமகம் போட்டால் எவ்வளோன்னு கரெக்டாக தெரியலைங்க. இப்போ இது 1 வருஷத்துக்கு கண்டுருங்களா? இல்லை, வருஷம் 10 மாதம் 11 மாதம் ஆச்சு. 1 வருஷம் ஆன மாதிரி. 1 வருஷம் ஆன மாதிரி. சரி சரி, அடுத்ததுங்க இது 2வது ஈத்துங்க. 2வது ஈத்து. ஆமாம். 2வது ஈத்து கன்று வந்து எப்படிங்க? இதோட கன்று தானே அது? இதோட கன்று தான் இது. ஆமாம். அதாவது 2 வருஷத்துலேயே ஒரு மாடு வந்து இன்னொரு குட்டி போட்டுருது. ஆமாங்க. ஆமாம். இந்த மாடு இது வந்து 4 ஈத்தாச்சு. 4 ஈத்து ஆயிடுச்சுங்களா? இதெல்லாம் அவங்களுக்கு இதுன்னு பேர் அதொன்று, மறுபடி பேர் அதொன்று. இதோட குட்டிக்கு தான். இது எவ்வளோ லிட்டர் பால் கறக்குதுங்க இந்த மாடு? இது 10-12 லிட்டர் வரும். 12 லிட்டர் வரைக்கும் கறக்குதுங்க. ஓகே, இது வைக்கிறதா இருந்தால் இன்னும் எத்தனை வருஷத்துக்கு வச்சுக்குவீங்க இந்த மாடு? நம்ம வச்சுக்கலாம், பல்லு இருக்க வரைக்கும் வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை. பல்லு போயிருங்களா? ஒரு சில டைம் போகுங்க, குறிப்பிட்ட நாளைக்கு இருக்கும் இல்லைங்க. ஒரு டைம் ஏதோ ஒரு பல்லு எழுதுடுது அப்படின்னா அப்புறம் அது மாற்றிட வேண்டியது. மேவு குறைவாகு, பாலும் குறைவாடு, அப்புறம் நம்ம வச்சு நஷ்டம் தான் வேஸ்ட் ஆகுமெல்லாம்.
அதுக்காக முன்னாடியே ஒரு 4 ஈத்து 5 ஈத்துக்கு முன்னாடியே எடுத்துட வேண்டியது. பல்லு போயிருச்சுன்னா ஏன்னா அது மென்று சாப்பிட முடியாது, அதனால தான் விற்கிறீங்க இல்லைங்களா? மாட்டுக்கு பல்லு வந்து ஒரு 5-6 வருஷம் தான் இருக்கும் போல் இருக்குது இல்லைங்களா? ஜாஸ்தியாக இருக்குது, ஆனால் புதுசாக நம்ம வச்சுட்டு இருக்கிறது இல்லையே. ஒரு 10 வருஷம் வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ எப்படிங்க இது சாப்பிட்றதுக்கு வந்து இதெல்லாம் காடியெல்லாம் நீங்களே செட் பண்ணியிருக்கிறீங்க? மேசன் விட்டு செஞ்சது தானே. நீட்டாக அதுவே அழகாக போட்டுட்ருக்கிறீங்க. வெளியவும் நீங்கள் கட்டுற மாதிரி செட் பண்ணியிருக்கிறீங்க, இங்கே உள்ளேயும் நீங்கள் நைட்டில் உள்ள பகலில் வெளியே கட்டிக்கிறீங்க. வெயிலுக்கு தான் ரொம்ப சிரமமாக இருக்குது இல்லைங்களா? என்னென்ன மாதிரி மரங்கள்லாம் வச்சுருக்கு பாரு, அதுக்கு தான். என்னங்கய்யா? அதுக்கு தான் மரம் நெகிழுக்கு வச்சுருக்கு பாரு. என்னென்ன மாதிரியான தீவனங்கள் வந்து மாடுகளுக்கு கொடுக்குறீங்கய்யா? சோளத்தட்டு, மசால் புல்லு, வைக்கி புல்லு. பாலுக்கு வந்து அதிகப்படுத்துறதுக்கு நீங்கள் வேறு ஏதாவது தீவனம் கொடுக்குறீங்களா? இது மட்டும்தான் கொடுத்துட்டே இருக்கிறோங்க. பருத்தி கொட்டை புண்ணாக்கு தான் அதிகமாக கொடுக்கணும். ஆமாங்க, அதுதான் கொடுக்கணும். இங்கே எதுங்க சாணத்தையெல்லாம் இங்கே போட்டுறீங்களா ஐயா? ஆமாங்க. இது என்ன பண்ணுறீங்க? இது காட்டுக்கு போடுறதாங்க. இது மாட்டு சாணம் தான். ஆமாங்க. வரட்டி மாதிரி தட்டி தட்டி வச்சுருக்கிற மாதிரி தெரியுது. அது கொஞ்சம் ஈரமாகுன்னு சொல்லி போட்டு கிளச்சி விட்ருக்கு. ஒன்றுக்கெல்லாம் பாருங்க, ட்ரம் வச்சுருக்கு, ட்ரம்மில் வந்துடுங்க. என்னங்கய்யா? ஒன்றுக்கு யூரினுக்கு ட்ரம் வச்சுருக்குது. அந்த அதில் ஒன்று ஊற்றி அதில் பைப் படியே வந்துடும். அதுலேயே வந்துக்குங்க. ஆமாம், யூரின் இருக்குது. இந்த 3 ட்ரம் வச்சுருக்கோம். அந்த வழியை வந்துடும், இதுலேயே வந்துக்கும். ஆமாம். ஆடு 5 உருப்படி வச்சுருக்கீங்களா? வெள்ளாடுங்களா இல்லை செம்பரி ஆடு? வெள்ளாடு. வெள்ளாடு வளர்க்குறது ஈஸிங்களா? எல்லாம் கஷ்டப்படணும், மேவெல்லாம் ரெடி பண்ணி போடணுங்க. அதே இதுக்கு என்னென்னங்க தீவனம் வைக்கிறீங்க? ஏதோ குச்சி மாதிரி வச்சுருக்கிறீங்க. இந்த கொண்டக்கடலை போட்டுங்க. கொண்டக்கடலை போட்டு. கொண்டக்கல்லையா? ஆமாங்க. இது கொண்டக்கடலை தானங்களா? ஆமாங்க. இதுக்கு ஒரு பெரிய ஆடு இருக்க மாட்டேருக்குதே. பெரிய ஆடுன்னா அதனுடைய குட்டி இந்த 2. இதுதான் பெரிய ஆடு இல்லைங்களா? ஓகே. இது எத்தனை வருஷம் ஆச்சுங்க இதுக்கு? இதுக்கு ஒரு 5-6 வருஷம் இருக்கு. 5-6 வருஷம் இருக்குங்களா? நான் ஏதோ சின்னதாக ஒரு செட்டு போட்டிங்க. போகுது நீட்டாக. எத்தனை ஆடு இதில் கட்டிக்கலாங்கய்யா? இதெல்லாம் அவ்வளோ இன்னும் 2 உருப்படி கட்டலாம். 2 உருப்படி தான் கட்ட முடியுங்களா? சண்டை போட்டு மேலே பக்கம் அது ஒன்று சிரமம் தான். ஒன்றுக்கு ஒன்று சிக்கி அப்புறம் சிக்கலாயிரும். பெரிய ஆடு ஒன்று, ஆடே 3ன்னு வைங்க. என்னங்கய்யா? ஆடே 3 பெரிய ஆடு. நீங்கள் போனாலே மறந்துக்குமா? இல்லை, நான் போன மாதிரி. இது ஃபஸ்ட்டுங்க. இதனுடைய குட்டி தான் இந்த 2. எது இந்த 2? ரெண்டுமே 3 போட்டது. ஒன்று கடாய் எடுத்துட்டேங்க. அதனால இப்போ இந்த 2 மாதிரி இந்த 2ம் குட்டி போட்டிருக்கு. வேறு அந்த குட்டி 2 பேர், இந்த கருப்பு குட்டி வேறு இந்த சிவப்பு குட்டி. இப்போ சின்ன சின்னதாக இந்த 3 போட்டுருக்கு. இது எத்தனை பிரிவு குட்டி இருக்குதுங்க? இல்லை, 3 பிறகு இருக்குது, 2 கடாய் இருக்குது, 5 இருக்குது. 3 பிரிவு குட்டி இருக்குது. எது போட்டால் லாபங்கய்யா? இது கடாய் போட்டால் தான் சீக்கிரம் வரும். பொட்டை குட்டி போட்டால் லேட் ஆகும். கடாய் போட்டால் எதனால் அதாவது உங்களுக்கு விற்பனைக்கு கொடுத்துருவீங்க அப்படி தானேங்க? ஆமாம். இப்போ நம்ம வச்சு நம்ம என்ன போடுறோம், நம்மளுக்கு இது வச்சுட்டே பெருக்கிட்டே இருந்தால் நம்மளுக்கு சோத்துக்கு ஒன்றுமெல்லாம். ஆமாம். என்னென்ன தீவனங்கள் கொடுத்துட்ருக்கீங்க ஆட்டுகளுக்கு? அதான் இந்த கொல்லை போட்டுருக்கோம், வாழை சோகு கட்டுறோம், பில்லு காட்டுக்குள்ளே பிடிக்கிட்டு வந்து கட்டுவோம். இப்போ செட்டு எவ்வளோ அடி வருங்க இந்த செட்டு? சரின்னு கரெக்டாக ஆமெல்லாம் பார்க்குறீங்க, ரப்பாக தான் இருக்கு. ஆனால் ரொம்ப அடைச்ச மாதிரி இருக்குதுங்களேயா? அது ஒரு நைட்லி மட்டும்தான் மேக்ஸிமம் வெளியே கட்டிடுவீங்க. வெளியே பார்க்கல வெயிலாக சொல்லி உள்ள கட்டிடுது. வெயில் கம்மியாச்சுன்னா வெளியே கட்டி போட்டுருக்காங்க. மணி நைட்டில் உண்மையிலேயே ஆடுகள்லாம் பார்க்கும்போது ஆயுட்காலம் எவ்வளோ இருக்குங்கிறது உங்களால் கணிக்க முடியுங்களா? சொல்ல முடியாது இல்லைங்களா? இப்போ ஒரு ஆடு வந்து ஒரு கெடா குட்டி ஈனுது அப்படின்னா அது வந்து ஒரு 1.5 வருஷம் 2 வருஷத்துல நமக்கு வருமானம் ஈட்டிடுமா, இல்லை 1 வருஷத்துலேயே வருமானம் ஈட்டிடுமா? 1.5 வருஷம் எடுக்கணும். 1.5 வருஷம் அதுலேயே 2 வருஷம் கூட நல்லாவே இல்லை. கறிக்கு போட்டு சீக்கிரம் ஆடுகளை இது பண்ணிடுறாங்க. உங்களை மாதிரி ஒவ்வொருத்தங்களை வளர்த்துறத பார்த்தா தான் ரொம்ப சிரமமாக இருக்குது இல்லைங்களா? அது அப்புறம் மேய்க்கிறதுக்கு சிரமம். அப்புறம் மேவு இந்த மாதிரி மழை எடுத்து பிடிச்சிருக்கோம். மேவு சிக்கல் வெளியிக்கிறவங்களாம் வச்சுருக்கு சிரமம் இல்லை. இப்போ நம்ம தோட்டத்துக்கு முன்னாடி நம்ம அதை 2 குடி வச்சுருக்கிறோம். இந்த மாதிரி நிறைய இருக்குது இல்லைங்களா? எப்படியும் அது வாழை இதெல்லாம் கட்டி வச்சுருக்கிறீங்க, அது அப்படியே சாப்பிட்றதுக்கு கொடுக்குற மாதிரி. புழுக்கையெல்லாம் என்ன பண்ணுறீங்க? புழுக்கையெல்லாம் காட்டுக்கு தானுங்க. காட்டுக்கு கொடுத்துருவீங்க. எடுத்து போட்டு வச்சுருக்குது. தேவைப்படுறப்ப வாழையில் கட்டி கொட்டிக்கிறேன். விவசாயம் என்னென்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? இல்லைங்க, விவசாயம் தான் வாழை இருக்குது, தென்னை இருக்குது, பாக்கு இருக்குது. பாக்கு மரம் இருக்குது. அப்படி 2 எடுத்து பார்க்கலாங்களா? சேர்க்கலாங்க.
பாக்கு மரம். பாக்கு மரம் என்னங்கய்யா, இந்த பாக்கு மரம் வந்து எவ்வளோ ஒசரத்துக்கு வளங்குங்கய்யா? கரெக்டு இதுதான் ஃபஸ்ட் டைம் ஆச்சு நம்ம இதுக்கு முன்னாடி வச்சுருந்தா அதனுடைய இது தெரியும் அளவு தெரியும். இப்போ தான் வச்சு 3 வருஷம் ஆச்சு. 3 வருடங்கள் ஆயிருக்கு. இது எத்தனை வருஷம் ஆகுங்கய்யா அது வளர்றதுக்கு ஏதாவது தெரியுங்களா? வளர்றதுக்கு 1.5 வருஷம் 2 வருஷத்துக்குள்ளே பருவத்துக்கு வந்து. யார் யார் வந்து வாங்கிக்குவாங்க? இது யாரும் கேரளாவிலேருந்து வந்து பிடிச்சிருக்காப்படி. இது நீங்கள் அவங்களுக்கு இடம் கொடுத்துருவீங்க, அவங்க வச்சுக்குவாங்க அப்படி தானே? மரம் பாக்கி மட்டும் வெட்டியே நான் பராமரிப்பேன் நம்ம தான். தண்ணி விடுறது வேறு அதுக்காக உரம் போடுறது அதெல்லாம் அவங்க ஒரு தொகையை வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க அப்படி தானே? இல்லைங்க, பார்க்க மட்டும் வாங்கிக்குவாங்க. பார்க்க மட்டும் அவங்களே வெட்டி எடுத்துக்குவாங்க. அப்புறம் நம்ம அது பராமரிப்பேன் நம்ம தான். எவ்வளோங்க ரேட்? எவ்வளோ என்ன ரேட்டுக்கு போகுது இது வந்து மொத்தமாக கொடுத்துட்டாங்க 1.5 லட்சம் ரூபாய்க்கு. ஒரு 3/4 ஏக்கரா வருது. ஒரு வருஷத்துக்கு 1.5 லட்சம். ஒரு வருஷத்துக்கு 1.5 லட்சம். ஓரளவுக்கு லாபகரமாக இருக்குதுங்களா இது? இது மெயின்டைன் இதெல்லாம் கம்மி, அதாவது ஆள் செலவெல்லாம் இல்லை ஜாஸ்தி. அதெல்லாம் இல்லை, கொஞ்சம் ஈஸியாக. தண்ணியும் அதிகமாக தேவைப்படுறதில்ல, சொட்டு நீர் பாசனம் போல் இருக்குது. விடணும், சொட்டு நீர் ஜாஸ்தி விடணும்னு ஈர பசையெல்லாம் கொஞ்சம் இருந்துகிட்டே இருக்கும். அதாவது சார்பு விவசாயத்தை பண்ணிக்கிட்டா தான் நம்ம இதில் பொழைக்க முடியும் போல் இருக்குது. மாடு சார்ந்து ஏதாவது ஒரு வேலை கொஞ்சம் இருந்தால் தான் பொழைச்சிக்கலாம். நம்பிட்டு இருந்தால் அப்புறம் அவ்வளோதாங்க, ஓட்டிக்க முடியாதுங்கிறீங்க. சரிங்க. அதுவாக வேறு என்னங்க பண்ணியிருக்கீங்க? அதான் பார்க்க இப்போ மறுபடியும் மீண்டும் நெட்டிக்குது, அதுக்குள்ளே வாழையும் போட்டிருக்கு. அதுக்குள்ளே வாழையும் போட்டிருக்கீங்க. வாழையும் போட்டிருக்கு. அது குறிப்பிட்ட நாளைக்கு நெகிழ் தேவை அந்த வாழைக்கு. இது பாக்கு, அதுக்காக வாழை போட்டிருக்கு. ஓ, அந்த நிழலில் அது இருந்துக்கும். வாழை வந்து என்ன வாழை போட்டிருக்கிறீங்க? இது நேந்திர வாழை, நேந்திரம் பழம். நேந்திரம் தான் எப்பவுமே ஓடிட்டு இருக்கு இல்லைங்களா? அது கரெக்டானது. சரிங்க. மாட்டுப்பண்ணையை பற்றி நிறைய தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க, மிக்க நன்றிங்க. ஸோ ஐயா வந்து பார்த்தீங்கன்னா மாட்டுப்பண்ணையை பற்றியே ப்ளஸ் வந்து அவருடைய தோட்டம் மற்ற எல்லாத்த பற்றியும் நம்மக்கிட்ட நிறைய தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டாரு. அடுத்தடுத்த காணொலி வழியாக நீங்கள் சந்திக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிங்க. டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.